தயக்கர் ராவோட தயாரிப்பில் ஜோதி கிரிஷ் அண்ட் கிரிஷ் ஜகர்லமுடியோட இயக்கத்தில் பவன் கல்யாண், நிதி அகர்வால், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர் பட்டாளமே நடித்து ஆகப்பெரும் எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஹரிஹர வீரமுள்ளு. அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். ஆந்தி வந்துடுச்சு. ஹரிஹர வீரமுள்ளு இந்த படத்தோட போஸ்டர் விட்டதுலேருந்து ட்ரைலர், டீசர்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் விடும்போது ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் பவன் கல்யாண் வராமல் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் டெப்யூட்டி சிஎம் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த படம் அவருக்கு ஆகச்சிறந்த ப்ரொமோஷன், அதுவும் வருங்கால அரசியலுக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிஹர வீரமுள்ளு முழுக்க முழுக்க சனாதனத்தை பேசக்கூடிய, இந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும், ஒரு வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வரலாறை திரும்ப பேசுது. அதாவது வரலாறுங்கிறது ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் ஒரு பக்கம் இந்திய நாடு இந்துஸ்தானாக இருக்கும்போது எப்படி இங்கே ஜஹாங்கீரோ, அதுக்கப்புறம் ஷாஜகானோ, அதற்கப்புறமா அவுரங்கசீப் போன்ற இஸ்லாமிய மன்னர்களால் எப்படி இந்தியா ஆட்சி செய்யப்பட்டது, அந்த காலத்தில் எப்படி இந்துக்கள்லாம் அடிமையாக்கப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, எப்படி மதமாற்றம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அதே நேரம் வெள்ளையர்கள் உள்ளே வரும்போது எப்படி இங்கே இருந்த இந்து மக்களை கிறிஸ்துவர்களாக மாற்றினாங்க, கட்டாய கிறிஸ்துவர்களாக மாற்றினாங்க. அப்படி நீங்கள் மாறினா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் சொன்னாங்க, சலுகைகளுக்கும் அவங்களோட பயங்கரவாதத்துக்கும் பயந்து எப்படியாப்பட்ட மக்கள்லாம் கிறிஸ்துவர்களாக மாறினாங்கன்னு இங்கே ஒரு வரலாறு இருக்குது. அது காலம் காலமாக பேசப்படுது. இந்த பூமி மேலே இருக்கிறது ஒரே கோஹினூர், அதை திருடி கொண்டு இதை ஒரு பக்கம் இஸ்லாம் சைட்லேருந்து பேசுகிறவங்களும், ஒரு பக்கம் தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி, ஒரே பக்கம் இன்னொரு பக்கம் இந்துத்துவத்திலேருந்து பேசுகிறவங்களும் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்புலையும், அதே நேரம் கிறிஸ்துவத்திலேருந்து பேசுகிறவங்கள அது ஐஎஸ்ஐஎஸ்ஓ இல்லைனா கிரிப்டோ கிறிஸ்டின்ஸுங்கிற பேர்லேயோ இன்னும் அரசியல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை இந்தியா எப்பொழுதுமே தொடும்போது ரொம்ப சென்சிட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். அவசரப்பட்டு இதை யோசித்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் குளறுபடியை ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு. ஆனால் திரும்பவும் அதை செஞ்சுருக்காங்க இந்த ஹரிஹர வீரமுள்ளு டீம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹர வீரமுள்ளுவா ரோல் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய நம்ம பவன் கல்யாண் ஒரு ஆற்றுல வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த ஒரு குழந்தை. அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சத்யராஜால் எடுத்து வளர்க்கப்படும் ஒரு வீர குழந்தையாக இருக்கார். அவருக்கு அப்பே சோழி போட்டு பார்க்குற சத்யராஜ் என்ன சொல்லுவார்னா, இவர் மாபெரும் வீரனாக வருவார், இவர் தன்னோட இனத்தையே காக்கிறதுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா டு தி கோர், அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி மாறினிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகச்சிறந்த ஒரு வீரன், ஆயக்கலை 64லையுமே சிறந்த ஒரு வீரனா மாறி இருப்பாரு நம்ம பவன் கல்யாண். கேட்கணும், வீரமல்லு சொன்னா கேட்கணும். சண்டையா இருக்கட்டும், வம்பா இருக்கட்டும், வில்லு விடுறது, அம்பு விடுறது, கம்பு சண்டை, கத்தி சண்டை, எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆவார்னா, மன்னர்கள்ட்ட திருடி திரும்ப அந்த மன்னர்கள்ட்ட விற்று அதில் வர்ற காசை மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ மக்களுக்காக திருடக்கூடிய ஒரு நல்ல திருடனா பவன் கல்யாண் இருக்கார். அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்காக ஒரு பெரிய ஜமீனில் திருடி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க ஜமீன்தாரை கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவர் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிதி அகர்வாலோட ஒரு காதல் ஏற்படுது. அப்போ அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, டைமண்டே ஆட்டையை போட்டுரும், அதே நேரம் நிதி அகர்வாலே நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் நினைக்கிறப்ப, நிதி அகர்வால் டாட்டா பாய் பாய் மாமேன்னு சொல்லி அந்த டைமண்டை வாங்கி பவன் கல்யாணம் அடிச்சு போட்டுட்டு அவங்க எசாயிடுறாங்க. ஸோ அதனால திரும்ப தண்டனைக்கு உட்படுத்தப்படுற பவன் கல்யாணுக்கு பெரிய டாஸ்க் ஒன்று கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போயிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அவுரங்கசீப்கிட்ட இருக்கிற கோஹினூர் வைரத்தை ஆட்டையை போட்டுவோம், அதான் அங்கே இருக்க திருடிட்டு வந்துரு. அப்படி உன்னால் திருடிட்டு வர முடியல அப்படின்னா உன்னோட உயிரும் போயிடும், உன்னோட குடும்பத்தார் உயிரும் போயிடும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டாஸ்க் கொடுத்து இவரை டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்கிட்ட இருக்கக்கூடிய கோஹினூர் வைரத்தை திருடிட்டு வர்றதுக்கு. இதுதான் படத்தோட கதை. இதில் ட்ராவலாகி நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் தெரியும், இது எதுவுமே திட்டமிடப்பட்டது, அதாவது யதார்த்தம் கிடையாது, எல்லாமே திட்டமிடப்பட்டது. இது எல்லாமே பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமுள்ளோட பிளான் தான். இப்படி போனோம் அப்படின்னா இப்படி ஒன்று நடக்கும், இங்கே நடந்துச்சு அப்படின்னா இது மூலமாக இவன் கூப்பிடுவான், இவன்கிட்ட போயிட்டு ஒரு அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்தா அவன் கூப்பிடுவான், அங்கே போய் ஃப்ளாப் ஆனோம் அப்படின்னா அவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹர வீரமல்லுவோட குருநாதரான சத்யராஜா இருக்கட்டும், அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஊர் மக்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு வச்சிருப்பார் அவுரங்கசீப். அவர் சிறைப்பிடிச்சு என்ன சொல்வார் அப்படின்னா, இங்கே ஹரிஹர வீரமல்லு வரணும், அவன் வந்தால் அவன் கண்ணு முன்னாடியே உங்கள் கண்ணு முன்னாடி அவனை கொண்டுட்டு அவங்க அப்புறம் உங்களை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆக மொத்தம் இந்த இடத்துக்கு ஹரிஹர வீரமல்லு வரணும் அப்படின்னு. தலைவன் தனியாக போனால் எதுவும் பண்ண முடியாங்கிறது தெரியும். அப்போ நான் தான் ஹரிஹர வீரமல்லு நேரடியாக போக முடியாது அப்படிங்கிறது தெரியும். அதனால இப்படியாப்பட்ட டாஸ்க்கெல்லாம் வச்சு ஒரு படைப்பலத்தோடு போகிறதுக்கு ரெடியாவார். அங்கே போய் அவர் அவுரங்கசீப்பை கொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இதுக்கு இடையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, சோசியல் ஜஸ்டிஸ் என்னென்ன, அந்த காலத்தில் எப்படி இஸ்லாம் விசஸ் இந்து இருந்தது, இந்துத்துவத்தை எப்படி அவங்க ஆரம்பத்துலேருந்து சிலையாக இருக்கட்டும், கற்சிலையாக இருக்கட்டும், பொன் சிலையாக இருக்கட்டும், எந்த சிலைகளை எப்படியெல்லாம் அடித்தாங்க, அப்போ இருக்கக்கூடிய பெண்மணிகளோ ஆண்களோ எல்லாரும் எந்த அளவு இவங்க கட்டாய மதமாற்றம் பண்ணாங்க அப்படிங்கிற டீப்பான ரொம்ப ப்ரூட்டலான நிறைய விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய படமாக தான் இங்கே ஹரிஹர வீரமல்லு இருக்குது. இந்து தேசத்தின் மீது
இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப் ஷாட்ஸ் தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கு படம்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒரு கட்டத்தில் தாண்டி எல்லாருமே பாகுபலி மாதிரியோ, சலார் மாதிரியோ, கேஜிஎஃப் மாதிரியோ ஒரு படம் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பவன் கல்யாண் நின்னு 10 பேர் அடிக்கிறாரு. அது 10 பேர் அடிச்சதெல்லாம் நார்மலான படம். ஆனா இங்க பவன் கல்யாண் 100 பேர் அடிக்கிறாரு. அது யாராலையும் ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுல பவன் கல்யாண் நடிக்க சொன்னா அடிச்சாரு அப்படிங்கிற டயலாக் கூட நம்மளால பேச முடியாது. ஏன்னா, அவர் முழுக்க முழுக்க படத்துல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நடக்கிறாரு, நிக்கிறாரு, முறைக்கிறாரு, கம்ப வீசுறாரு, இது பண்றாரு தவிர எப்படா நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு பக்கத்துல அவங்களோட கிராம கதைகள், அவங்களோட வரலாற்று கதைகள் எவ்வளவு சொல்லும்போது கூட அவர்ட்ட எமோஷன்ஸே இல்லாம அந்த எம்டியா நிக்கிற மாதிரியான விஷயங்கள். அதான் வந்து நின்னாலே போதும்டா ஃபயர் அப்படிங்கிறது இங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவங்க அங்க பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது இங்க எடுபட்டுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருக்கப்போ வழக்கம் போல சண்டை, வம்பு, குதிரை, வண்டி, சேஸ், புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கரமாக போகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் தான் இது மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. சரி இவர் வந்து போய் என்ன மாதிரியான விஷயத்தை பண்ண போறார் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சப்பையான விஷயத்தில் கிளைமேக்ஸை முடிச்ச விதம் ஆக மொத்தம் இவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை நாங்கள் வந்து திரும்ப எடுத்து வைக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆகச்சிறந்த உண்மை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பாபி டியோல் அப்படிங்கிறவர் நடிச்சிருந்த கேரக்டர் தான். ஸோ அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப்பா நடிச்சிருந்தார். படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் ஒரு ப்ரூட்டலி ஒரு வில்லனிசமாக இருந்தார். இது இப்படி தான் அவுரங்கசீப் அந்த காலத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா அப்போ இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத கொஞ்ச நேரம் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டினார். ஸோ இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அங்கங்கே இருந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்லாம் அதிபயங்கரம். அதை தாண்டி கீரவாணியோட இசை இந்த படத்தை லிஃப்ட் பண்ணதே அந்த ஒரு விஷயம் தான். படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் இவன் நடிக்கலை, இவன் ஒழுங்காக டைரக்ட் பண்ணல, இவன் அதை பண்ணல. ஆனால் இது எல்லாத்தையும் நான் காப்பாற்றிறேன்னு சொல்லி கீரவாணி போட்டு பொலன்னு பொலந்து படத்தை எலவேட் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆஸ்கார் வின்னர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு மியூசிக் எடுத்து போட்டார். சொல்லப்போனால் அவருக்கு இந்த மாதிரியான புராண கதைகளோ ஒரு மதம் சார்ந்த கதைகளோ எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது அந்த ஒரு விதத்தில் கீரவாணி அப்படியே அசத்திட்டாப்லாம் சொல்லலாம். அந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்ட கதையும் இதை சொல்லி இந்த டியூரேஷன்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி இது வந்து ஒரு மதம் சார்ந்த படமாக வச்சிருந்ததே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் விஷயமா இருந்தது. இப்படி அரசியல் சூழலில் பல பிரச்சனைகள் இருக்க இந்த நேரத்தில் ஹரிஹர வீரமல்லு ஒரு தேவையான படமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் நம்ம கேட்கணும், இது ஒரு தேவையான படமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பக்கம் இது பவன் கல்யாண் அவரோட அரசியல் பயணத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக நல்லா தெரியுது. இதனால தான் அவர் இந்த படத்தோட ப்ரமோஷனில் பெரிய அளவு கலந்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் இருந்தது. சரி இது தமிழ்நாட்டில் வந்தால் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம் எடுத்தால் இது நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஜாதி சார்ந்து நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு பக்கம் எடுத்தால் இன்னொரு பக்கம் நான் எடுப்பேன்னு போட்டிக்கு படம் வரும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மத சாயம் பூசுகிற மாதிரியான ஒரு படம் வந்தால் எப்போதுமே அதுக்கு எதிர்ப்புன்றது பல இடங்கள்லேருந்து வரும். சொல்லப்போனால் அந்த மதங்களில் இருக்கவங்களே இப்படி ஒரு படம் எடுத்திருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரியான பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால என்னமோ தெரில, இன்ன வரைக்கும் இங்கே மதக்கலவரங்கள் பெரிதாக வெடிக்கலை. அதனால இந்த படத்தை இங்கே எந்த அளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ரியாலிட்டிக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கிறதுனாலையும் இந்த படம் எந்த அளவுக்கு இங்கே செலிப்ரேட் செய்யப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வடநாட்டில் இந்த படத்தை ஆக ஓகோன்னு கொண்டாடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் கண்ணப்பாவை பயங்கரமாக கொண்டாடினாங்க. இப்போ இந்த படத்தையும் ஆக ஓகோன்னு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் ஹரிஹர வீரமல்லு தேவையான படமா, தேவையான ஆணியா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு கருத்து தோணும்ல, அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்களுக்கு தேவையான ஆணி தான்டா, நீ உன் வேலையை பாடுறான்னு சொல்லி ஒரு கமெண்ட் தோணும்ல, அப்படி தோணுச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த ஹரிஹர வீரமல்லு எப்படியாப்பட்ட இம்பேக்ட் கொடுக்குது, இது ஒருவேளை இந்த மதம் அரசியல் இதெல்லாம் தாண்டி பார்த்தா இது ஒரு நல்ல படம்டா, இது ஒரு நல்ல காவியம்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.